வெல்கம் டு யாமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நாம் வந்து 2025 குரூப் 4 தமிழ் வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு 40 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டினில் தமிழ் தகுதி சரின்னு சொல்லிட்டு மொத்தம் 40 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 40ல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 8 கொஸ்டின் பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடியது 9வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. மாடு ஆல்ரெடி புல் மேய்ஞ்சு முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு இறந்த காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். நேற்று என்பது இறந்த காலம், நாளை என்பது எதிர்காலம், மாடு புல் மேய்கின்ற என்பது பார்த்தீங்கன்னாக்க மாடுகள் புல் மேய்க்கின்றன. மேய்கின்ற என்பது இப்போ நிகழ்காலம் தான். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் புல் மேய்கின்றன, அது நிகழ்காலம் தான். சரிங்களா? மேயும்னாக்கா எதிர்காலம். மேய்ந்து முடித்து விட்டது அப்படின்னு கேட்டாக்க அது வந்து இறந்த காலம். ஸோ இதுவும் வந்து நிகழ்காலம் தான். சொற்கள் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. கீரி. கீரி என்பது என்ன? கீரி என்பது பிள்ளை. கீரி பிள்ளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சாவி. சாவி கொத்து. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகுக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகுக. நாட்கள். நாள்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. காக்கா. காக்கை. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ப்ரீவியஸ் கொஸ்டின் முன்ன கொஸ்டின்லயும் பார்த்துருப்போம். இதே சேம் தான். நிறுத்தற்குறிகளை அறிதல். பூக்களை நிறைந்த இடம் சோலை. பூக்கள் நிறைந்த இடம் சோலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறுத்தற்குறிகளை இதில் எங்கே வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். பூக்கள் நிறைந்த இடம். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். காமா 2 இடத்துல வரும். பொருத்தமான நிறுத்தற்குறி அமைய தொடர் காண்க. கூட்டத்தின் தலைவர், காமா அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஸோ கொட்டேஷன் மார்க் யாரை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்ட். ஊர் பெயரில் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை. சைதை. எல்லா அவருடைய மறு பேரும் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் பேர் தான் இருக்கு. சரிங்களா? மயிலாப்பூர் அப்படிங்கிறக்க மயிலை. ஊர் பெயரின் மறுவை காண்க. கோவன்புத்தூர். கோவன்புத்தூர் வந்து பாருங்க கோயம்புத்தூர்னு சொல்லி மாறி இருக்கும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில். இமெயில் அப்படின்னு கேட்டாக்க என்ன? இமெயில்னாக்க மின்னஞ்சல். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்களை அறிக. விஞ்ஞானம்னாக்க அறிவியல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகை விடை? அதாச்சும் வந்து பாருங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து கூறுறாங்க. அது வந்து மறைவிடை. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றது உரைப்பது. அதிலே கொடுத்துட்டாங்க. உற்றது உரைத்தல் விடைன்னு சொல்லி. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பின்னாடி இலக்கண பாட்டில் வந்து இருக்கக்கூடியதுதான். ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? இதில் தான் கொஸ்டின் வரும். இலக்கண பாட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். முன்ன இதில் பார்த்தீங்கன்னாக்கா கலைச்சொற்களில் ஹைகோர்ட் பார்த்துருக்கோம். இப்போ சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல். அப்பீல் அப்படின்னாக்கா என்ன? மேல் முறையீடு. கலை சொல் அறிக. பில் டைம். பில் டைம் அப்படின்னாக்கா கால வரையறை உண்டியல். பில் டைம்னாக்கா கால வரையறை உண்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அலுவலக சார்ந்த சொற்கள். சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலியே பயிரை மேய்ந்தது போல. கடமை தவறுதல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பசு மரத்த அணி போல. எளிதில் மனதில் பதிதல்.
ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை வந்து பாருங்க, கிணத்துக்குள்ள தவளை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அர்த்தம். அறியாமை. அவன் திருந்தினான் என்பது என்ன? அவனே திருத்திக்கிறான். அப்போ அது வந்து தன்வினை. சரிங்களா? யார் வந்து அவனை திருத்தல. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தேர்வு எழுதி ஆயிற்று. தேர்வு எழுதி ஆயிற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு எழுதி ஆயிற்று பார்த்தீங்கன்னாக்கா செய்யப்பட்டு வினை வாக்கியம். அந்த வினை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணையாகும். பாடான் திணை என்றால் என்ன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல் என்றால் என்ன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது? இருவினையின் பொருள். உரி உரி. உரி அப்படின்னு கேட்டாக்க கலெக்டர் ஆட்டுத்தோலை உரின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது. உரி அப்படின்னு கேட்டாக்க நம்ம பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வந்து பண்ணாக்க உரி பானை அடிப்போம் இல்லையா, அது வந்து தூக்கு. பொருள் வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. இந்த அருந்துன்னு கேட்டாக்க குடி. அருந்தொன்று வாழ் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, குடி. அருந்து அப்படின்னாக்கா துண்டுப்பட்டு. இரண்டாக்க பிளவுபட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடப்பது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வளைந்த கோடினால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து ஆக்கும். இன்னார்டா இருப்பாங்க, அது எது கரெக்டா வருதுன்னு சொல்லி நீங்க தான் வந்து ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? அதுதான் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கா? உயிரெழுத்து வந்து இருக்கு. உயிரெழுத்து 2 இருக்கு. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் தான் வரும். அப்போ ஆசிரியர் ஓனான். ஆசிரியர் ஓனானுக்கு அடுத்தது பண்ணுங்க கிளி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆசிரியர் ஓனான், கிளி, தேனி, வௌவால். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கான்னு பார்த்தா அங்காடி இருக்கு. அங்காடிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி எழுத்துல கா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல்னு சொல்லி ரெண்டுமே தேதியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லி நீங்க செக் பண்ணீங்கன்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஈ தான் வரும். ஏன்னா இன் என்பது லாஸ்ட் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இந்த மாதிரி சேமா வந்துச்சுன்னு கேட்டாக்க செகண்ட் எழுத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம டிக்ஷனரி செக் பண்ற மாதிரி தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தெய்வம், அதுக்கப்புறம் தான் தென்றல் வரும். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்ச சொல்லை காண்க. பெயரெச்சன்னு கேட்டாக்கா அப்ப கற்ற, இரு கூட்டல் ஆ, அதுதான் வந்து ராவா வந்து மாறி இருக்கும். உரை என்னும் முயற்சியின் தொழில் பெயரை காண்க. தொழில் பெயர் நம்ம தல் அப்படின்னு தான் சொல்லி பார்த்துருப்போம். உரை தல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கன்னா தொழில் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொழில் பெயர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உரையாமை அப்படின்னு சொல்லி வரும். உரையாமைன்னு சொல்லி தான் கரெக்டா வரும். இங்க என்ன கொடுத்துருங்க கேட்டாக்கா எதிர்மறை தொழில் பெயரை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்கணும். தப்பா வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உரைதல் அப்படின்றது தான் கரெக்டான தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர் தான் உரையாமை. சரிங்களா? கொஸ்டின் வந்து ராங்கா இருக்கு. தொழில் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொழில் அமைந்த தொழில் பெயர் என்ன? தொழில் பெயர் என்ன? கேடு. கேடுதான் வந்து பாருங்க கெடுதல் அப்படின்னு சொல்லி வரும். டல் அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ அதனால தான் அது வந்து தொழில் பெயர். கிளர்ந்த வேர்ச்சொல்லின் அறிக. கிளர்ந்த என்பதன் வேர்ச்சொல் அறிக. கிளர். உரைத்த வேர்ச்சொல் அறிக. உரை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வினைச்சொல்லை வந்து கண்டறிக. வினைச்சொல்லை வந்து கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினை வந்து பனக்க பொறி. வினை வந்து பனக்க பொறி. வினை வந்து பொறித்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து வினை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி.
மொழி அப்படின்னு கேட்டா என்ன? மொழி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதம் கிளவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலியன சொற்கள் எதனை குறிக்கும்? அப்படியே பிஞ்சு வகைகள் வந்து குறிக்கும். முன்ன கிளாஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? மாங்கா, வடு, மூசு, கவ்வை, கச்சல். கச்சல்னா வாழையுடைய பிஞ்சு வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சோம்பல், சிவியல், சொண்டல், அழியல் வந்து எனக்கு கெட்டுப்போன காய்கனி வகைகள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஸ் தீர்வாகாது. மன உளைச்சல். எந்த உளைச்சல் வந்து வரும்? 3 லையும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நகர, லகர வேறுபாடுகள் அதிக அப்படின்னு சொல்லி நியூ சிலபஸ் வந்து குடுத்துருப்பாங்க டிஎன்பிசிலேருந்து. ஸோ அதுதான். மன உளைச்சல். கழி, களி, களி. ஒலி வேறுபாடு வந்து பொருள் தருக. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நியூ சிலபஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த களினா என்ன? ஃபர்ஸ்ட் குடுத்துருக்க களிக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு, ஒலி, களி அப்படின்னு கேட்டாக்கா மகிழ்ச்சிடு. மகிழ்ச்சியா வந்து இருன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இந்த களி அப்படின்னு கேட்டாக்கா கோல். செக் இணையான தமிழ் சொல். காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி காண்க. இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டாக்கா பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரன்சி நோட்னா பணத்தாள். அது மட்டும் தான் வந்து கரண்டா இருக்கு. பேங்க்னா வங்கி. டிமாண்ட் டிராஃப்ட்னாக்கா வரவழைன்னு வரணும். செக் அப்படின்னாக்கா பணவோலை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து பாருங்க கரன்சி நோட்டு என்பது மட்டும் பணத்தாள் என்பது கரெக்ட். சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுக்க. சேவல். சேவல் வந்து என்ன பண்ணும்? சேவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூவும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. ஆணிரை கவர்ந்தனர். புறா குணுகியது. சேவல்கள் கூவினன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூகை வந்து அலறியதா? கூகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளறம். சரிங்களா? கூகை வந்து அலறியது என்பது தவறு. யானை ஒளிமரபினை கண்டறிக. யானை வந்து என்ன பண்ணும்? பிளிரும். யானை வந்து பிளிரும். மாடு வந்து கதறும். பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது எது? சோழர்களால் கட்டப்படாதது இது. கங்கை கொண்ட சோழாபுரம், ஐராதீஸ்வரம் கோயில், திருவனந்தபுர வீரேஸ்வரம் கோயில் எல்லாம் சோழர்களால் கட்டப்படுது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் மட்டும் கிடையாது. அழகா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. யார் கட்டியது அப்படின்ட்டு. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. வீடுனா சிறப்பு. வீடுனா சிறப்பு கரெக்டு தான். வீடுனா சிறப்பு கரெக்டு தான். விசுமுனா வானம். ஊழினா யுகம். ஊழினாக்க ஊழினா தான் யுகம். ஊழ்னாக்க முறை. சரிங்களா? ஊழினாக்க யுகம். ஊழ்னாக்க வந்து முறைன்னு சொல்லி கூட இதுதான் தவறா இருக்கு. தன் பெயர் அப்படின்னா குளிர்ந்த மலை கரெக்டு தான். தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். தாழ்வுக்கு ஆப்போசிட் உயர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. இசை. எதிர்ச்சொல் தருக. இசை என்பதற்கு எதிர்ச்சொல் தருக. வசை. நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதலுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். கட்டி அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கட்டி அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கட்டி அடித்தல். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தேர்ந்து கூட்டல் எடுத்து. சரியான விடையை தேர்வு செய்க. கண் கூட்டல் உண்டு. கண்ணுண்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். எவை இரண்டு பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும் அப்படின்னாக்கா 2 வேளை. இரவெல்லாம் வெட்டுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவர்கள் எவை? காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு எது? தவிர்க்க வேண்டிய உணவு எது அப்படின்னு கேட்டாக்க காரமான உணவு. உடல்நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று. உடல்நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று எது? சரியான நேரத்திற்கு உண்ணுதல்.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர் என்பது கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. எது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகின்றன. சொல்லும் பொருளும். சீவன் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர், வையம் அப்படின்னு கேட்டாக்க உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்துனாக்க விரும்பி, மோகித்துன்னு கேட்டாக்க விரும்பி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3142. சொல்லும் பொருளும் பொறுத்துக. குழி அப்படின்னா என்ன? குழி அப்படின்னு கேட்டாக்க நில அளவையின் பெயர் வந்து குழி. மணி அப்படின்னாக்க முற்றிய நெல் பார்த்தீங்கன்னாக்க மணி. சீலைனாக்க புடவை. ஜான் என்பது நீட்டல் அளவையின் பெயர். 34021. சரியான பொருள் அறிக. அலர்ன்னு கேட்டாக்கா மலர்தல். பிழை திருத்துக. அவன் கவினன் அன்று, அவன் கவினன் அல்லன். பிழை திருத்தம். ஒரு ஓர் அஃது, அது மற்றும் அஃது எங்க வரும் சொல்லி கேட்குறாங்க. அஃது இல்லாத இடத்தில் ஒரு அசையும் இருக்காது. என் அண்ணன் நாளை வருவான் என்பது வந்து எனக்கு செய்தி தொடர். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது ஆண் பாலை வந்து குறிப்பிடும். பெண் பால் கொடுத்துருக்காங்க, இவங்க அக்ரிணை வந்து கொடுத்துருக்காங்க, இங்க பலர்பால் கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக காங்கேயன் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். சொற்களின் கூட்டு பெயர்கள் என்னன்னு கேக்குறாங்க. மூங்கில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூங்கில் இலைன்னு தான் சொல்லணும். இது வந்து கூட்டு பெயர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய இலை பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படி வந்து கொடுத்துருக்கணும், தப்பா கொடுத்துருக்காங்க. மூங்கில்னாக்க இலை. முளைக்கீரை. சரி. கூட்டு பெயர்கள்னா ஜாயின் பண்ணி எழுதுறது. மூங்கில் இலை, முளைக்கீரை. வேப்பம் வேப்பன் தலைன்னு சொல்லி வரும். வரகு கதிர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 4123. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் காண்க. கல் அப்படின்னாக்க என்ன? கற்கள் அப்படின்னு சொல்லி வரணும். 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்தை எழுதுக. 8 அப்படின்னு கேட்டாக்க ஆ வரும். சரிங்களா? 8ன்னா ஆ வரும், கானா 1 வரும், அப்ப ஆக. தீவகத்தின் மற்றொரு பெயர் என்ன? விளக்கு. தவறானினையை சுட்டுக. திணை ஓலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. தென்னை ஓலை, வாழை இலை, நாய்க்குட்டி, புலிக்குட்டி, எருமைக்கன்று, பசுங்கன்று, திணை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கலை சொற்களை அறிதல். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? பண்பாட்டு எல்லை. சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்போலிசம், குறியீட்டியல். சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா என்ன? கரும்பு சாறு. ஓமோகிராஃப். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓமோகிராஃப்னா என்ன? ஓமோகிராஃப் அப்படின்னு கேட்டாக்க ஒப்பெழுத்து. கூற்று காரணம் சரியா தவறா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல் தொகுப்பே தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடலே தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை என்று காரணமாக அமைகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் எண்ணில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் அப்படின்னா என்ன? கண்ணுனாக்கா நமக்கு பார்க்கக்கூடிய பார்வை. கான் அப்படின்னாக்கா பார், உலகம். இல்லைனாக்கா பார்க்கறது, பார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுதான். சரியான இணையை காண்க. ஊழ்னு கொடுத்துருக்காங்க. ஊழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து இரட்டை கிளவியா அப்படின்னு கேட்டாக்க அடுக்கு தொடர். பிரித்தா வந்து பொருள் தரும் இல்லையா, பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அடுக்கு தொடர் வரும். வளர்கின்ற வானம், வளரும் வானம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வளரு வானம் அப்படின்னு கேட்டாக்க வினைத்தொகை வரணும். வினையாளன் பெயர் கிடையாது.
செந்தீ. தீ வந்து பார்த்தீங்கன்னா செம்மை கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதனுடைய பண்பு குறிப்பிட்டு சொல்றேன். பண்பு தொகை கரெக்ட் தான். சரிங்களா? இது வந்து கரெக்ட். பீடுனா சிறப்பு. திரண்டு கிடையாது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி, கீரி. கிரிவலம். மலைக்கு போய் நம்ம கிரிவலம் சுத்தம் இல்லையா? அது வந்து பாருங்க கிரி. அதே கீரினாக்கா கீரி பிள்ளை, விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருபொருள் தருக. திங்கள். திங்கள் அப்படின்னு கேட்டாக்கா மாதம் சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் மாதம். இருபொருள் தருக. ஆறு இரு. இருபொருள் தருக. ஆறுக்கான என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒன்று நதி, இன்னொன்று பண்ணாக்கா எண். சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம். இன்பம் என்பது எங்க வரும்? இன்பம் என்பது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் வந்து தரும். அடைப்புக்குள் உங்களுக்கு நியூ சிலபஸ்ல இருக்குங்க. நல்லா கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரிங்களா? சிலபஸ் எடுத்து பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நியூ சிலபஸ்ல. சரிங்களா? கண் எழுத்து. கண் எழுத்துனா என்ன? கடைச்சங்க காலத்தில் தமிழத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்து எனப்படும். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. வளர்பிறை என்கிறாக நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. சரியான இணைப்பச்சொல் தேர்வு செய்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இறக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதான் 3-4 கொஸ்டின் பார்த்துருப்போம். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க. அவர் நல்லவர். அவர் நல்லவர். டேஷ் வல்லவர் இல்லை. டேஷ் வல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வல்லவர் இல்லை. அவர் வந்து நல்லவர் தான். ஆனால் எதுலையுமே வந்து நான் வல்லவராவது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து 9th கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. 9th கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. 31 கொஷின் இருக்குது.